Hi guys, welcome back to my channel Slam and Strike. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ஃபைனல் ஸ்மாக்டவுன் பிஃபோர் கிளாஷ் இன் இட்டலி. ஸோ அந்த எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம். டேட் பார்த்தீங்கன்னா 29th மே அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் பார்சலோனாவில் நடக்குது. ஏன்னா இது கிளாஷ் இன் இட்டலிங்கிறதுனால யூரோப்பியன் டூர் மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜெட் கார்கில் மியூசிக் அடிக்குது. அப்படியே ஜெட் கார்கில் என்டர் ஆகிறாங்க. க்ரௌடெல்லாம் அவங்கள பூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த க்ரௌடு வந்து கொஞ்சம் நல்லா ஹாட்டாக இருந்துச்சு கைஸ். எல்லாத்துக்குமே நல்ல ரியாக்ஷன் இருந்துச்சு. பார்க்குறக்கே கொஞ்சம் வேறு ஷோ பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எடுத்தோடனே அவங்க மைக் எடுத்து பேசுகிறாங்க ஜெட் கார்கில். அவங்க க்ரௌடு பேசவே விடலை. ஷட் த ஃபக் அப், ஷட் த ஃபக் அப் அப்படிங்கிற மாதிரி சாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்பவும் போல் நான் தான் கெத்து, லொட்டு லொசுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா ரியா ரிப்ளி மியூசிக் அடிக்குது. ரியா ரிப்ளி எல்லோரும் க்ரௌடெல்லாம் செம்மையாக சேர் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு ஹீரோயின் படத்தில் என்டர் ஆகிற மாதிரி எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்து வரவேற்றாங்க. ஸோ ரியா ரிப்ளி வந்தோடனே அவங்க மைக் எடுத்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ எப்போவுமே வாய் மட்டும்தான் பேசுவ, வாயை தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்ட. நீ வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு மேலே வருவ. அதனால தான் இந்த 2 அல்லக்கைங்களை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க. நீ தனியாக என் கூட ஒத்த மேட்ச் ஆடினேன்னா உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த தான் நான் வந்து கிளாஷ் இன் இட்டலியிலையும் பண்ண போகிறேன். அதுதான் நான் வந்து ரெஸ்ல்மேனியாலையும் பண்ணேன். நான் அவனை தோக்கடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு திருப்பி ஜெட் கார்கில் அவங்க வாய் விட்டுட்ருக்காங்க. பார்த்தா ஷார்லட் ஃப்ளேர், அலெக்சா பிளிஸ் மியூசிக் அடிக்குது. அதுக்கும் க்ரௌடு வைப் பண்ணிவிட்டு அலெக்சா பிளிஸுக்கு நல்லா சேண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அலெக்சா பிளிஸ் வராங்க. அலெக்சா பிளிஸ் மைக் எடுத்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஜெட் கார்கில், நான் உன்ன மாதிரி நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நான் பார்க்க தான் சின்னவளாக இருப்பேன், ஆனால் நான் உன்னை விட நிறைய ஆளுங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கேன். ஸோ ஒரு ஆளை வந்து பார்த்து எடை போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் மாறி மாறி ஆர்கியூமெண்ட் போகுது. பார்த்தா நம்ம நிக்கால்டிஸ் வெளியில் வராரு. நிக்கால்டிஸ் வெளியில் வந்தோடனே அவர் சொல்கிறாரு, பார்சலோனா நான் நினைக்கிறது நீங்களும் நினைக்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்டுட்டு, சரி நீங்கள் 2 பேரும் பேசினதெல்லாம் போதும், மேட்ச் ஆடுங்க. அலெக்சா பிளிஸ் வர்சஸ் ஜெட் கார்கில் மேட்ச்சை வந்து ஓகே பண்ணிடுறாரு. அப்படியே ரெஃபரியை கூப்பிட்டு அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேட்ச் முன்னும் போயிட்டுருக்கு. எப்பவும் போல் அந்த 2 அல்லக்கைங்க வந்து இது பண்ணுறாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. பார்த்தா ரியா ரிப்ளியும் சார்லட் ஃப்ளரும் அவங்க 2 பேரையும் துரத்திட்டு அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோடனே மேட்ச் நடந்துகிட்ருக்கு. நம்ம அலெக்சா பிளிஸ் வந்து அவங்க ஃபினிஷர் ட்விஸ்டட் பிளிஸ்ட்டை போடலான்னு போய் மேலே ஏறி குதிக்கும் போது அப்படியே காலை மேலே தூக்கி அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அவங்க ஃபினிஷரை போட்டு ஜெட் கார்கில் ஜெயிச்சிட்றாங்க மேட்சை. ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து அதான் ரியா ரிப்ளியும் ஷார்லட்டும் இல்லைங்கிறதுனால அது அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேலே கீழே வச்சு அதுக்கு மேலே அவங்க ஃபினிஷர் ஜெட் திருப்பியும் போட்டுட்டு அப்படியே போகிறாங்க. பார்த்தா ரியா ரிப்ளி இவங்களும் ஓடி வராங்க. அதுக்குள்ளே இறங்கி ஜெட் கார்கில் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த வின்னு ஏதாவது யூஸ் ஆகுமா கிளாஷ் இன் இட்டலிக்கு, ரியா ரிப்ளி கூட பார்க்கணும். ஸோ அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து கோடி ரோட்ஸை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பார்த்தா சாமி சைன் நடுவில் வராரு. கோடி ரோட்ஸ் வந்து சொல்கிறாரு, உனக்கு என்ன தான் வேணும், நீ நான் அடி வாங்கிறத வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தேன், நான் இது உங்ககிட்ட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு சாமி சைன் சொல்கிறாரு, ஆமாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், உன்னை காப்பாற்றலான்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறங்க வேண்டி தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நான் குந்தர் முதல்ல உன்னை அட்டாக் பண்ணும்போது நான் உன்னை காப்பாற்றினேன், ஆனால் நீ என்ன பண்ண, என்னை முதுகில் குத்தி என்னை கிராஸ் ரோட்ஸ் போட்டு மேட்சை ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு, ஆமாம் எல்லாருமே மேட்ச் ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க, மேட்ச்சில் வேறு மேட்ச்சுக்கு அப்புறம் நடக்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சாமி சைன் சொல்கிறாரு, அதனால தான் நான் வந்து உனக்கு ஒரு பாடம் புகுத்தணும்னு சொல்லி தான் நான் உன்னை வந்து காப்பாற்றலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸ் கோவப்பட்டு, எனக்கு நீ பாடம் கெடுத்து கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, நான் இன்றைக்கி வெளியில் போயிட்டு நைட்டு குந்தருக்கும் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன், அப்படியே உனக்கும் முடிஞ்சால் நான் பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அப்படியே இன்னொரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் வந்து டான் ஹவுசனும் நம்ம நிக்கால்டிஸும் வந்து ஒரு
காமெடி செக்மெண்ட் மாதிரி பண்ணுறாரு. ஸோ டான் ஹவுசன் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நிக்கால்டிஸ் சும்மா பேசி அந்த காமெடி செக்மெண்ட் முடியுது. பார்த்தா பின்னாடி மிஸ்ஸு வராரு. மிஸ்ஸு வந்துட்டு நீ எதுக்கு இந்த மேட்சை ரெடி பண்ண, எனக்கு இன்னும் கிட் வில்சன் என் பக்கம் இல்லை, அவன் இன்னைக்கு வரல, அவன் தான் என்னை பார்த்து கற்றுக்கணும், அதனால் அவன் இருந்தால் தான் என்னால் மேட்ச் ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ ஏன் பயப்படுறியா நிக்கால்டிஸ் கேட்டாங்க. பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்போ போய் மேட்ச் ஆடு அப்படிங்கிற மாதிரி நிக்கால்டிஸ் சொல்லிடுறாரு. பார்த்தா அப்படியே மிஸ் என்ட்ராரு, அப்படியே ஆக்சியம் என்ட்ராரு. ஸோ மிஸ் வர்சஸ் ஆக்சியம் மேட்ச் நடக்குது. ஸோ மேட்ச் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. நமக்கு தான் தெரியுமே மிஸ்ஸு கர்ஸ்டாக இருக்கார் டான் ஹவுசனால். அப்படிங்கிறனால மிஸ் வந்து கண்ட்ரோலில் இருப்பார். ஸோ அவர் ஒரு டாப் ரோப்பில் ஏறி மூவ் பண்ணலான்னு போவார். அடிக்கடி நடுவில் லைட்டு கட்டாகி அப்படியே இருட்டாயிரும். ஸோ அந்த மாதிரி லைட்டு கட்டாகி இருட்டாயிருச்சு. பார்த்தா திரும்ப திரும்ப ஆக்சியம் வந்து அவரை மேலேருந்து தூக்கி போட்டு அவரோட ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ ஆக்சியம் ஜெயிச்சிட்றாரு. அது முடித்தோடனே பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் டேமியன் ப்ரீஸ்ட்டும் இவரும் R-Truth நின்றுருக்காரு. ஸோ R-Truth சொல்கிறாரு, இந்த வாரம் எனக்கு வந்து மேட்ச் ஆட முடியாது, அதனால நான் வந்து MFTs கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு வேண்டிய ஒரு பார்ட்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவன் தான் ராய்ஸ் கீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா ராய்ஸ் கீஸ் வராரு. டேமியன் ப்ரீஸ்ட் கடுப்பாயிடுறாரு. இவன் எதுக்கு நீ வந்து நம்மக்கிட்ட சேர்ந்த, நான் உன்னோட டேக் டீம் பார்ட்னர், அவன் என் டேக் டீம் பார்ட்னர் கிடையாது, அவங்க கூடலாம் என்னால் மேட்ச் ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு R-Truth சொல்கிறாரு, ஏன் பயப்படுறியா, எப்படியோ அவர் அப்படியே மாறி மாறி கேட்டு 2 பேரையும் சம்மதிக்க வச்சிடுறாரு. ஸோ அந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. டேமியன் ப்ரீஸ்ட் ராய்ஸ் கீஸ் வர்சஸ் MFTs. ஸோ அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் வந்து சாமி செயின் வந்து எப்பவும் போல் புலம்பிகிட்டு இருக்காரு. நம்ம இவரை ஜானி கர்கனோவை பார்த்து, நம்ம தான் நல்லவங்க, நீ தான் என்னோட இதெல்லாம் புரிஞ்சுக்கிற, வேறு யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் வந்து என்னை வந்து ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படி புலம்புறாரு. பார்த்தா பின்னாடி மேட் கார்டோனை வராரு. ஏன் எப்போ பார்த்து புலம்பிகிட்டே இருக்க, நானும் தான், எனக்கும் தான் பிரச்சனை போயிட்டுருக்கு, இங்கே மாதிரி WWE எனக்கும் சரியாக எதுவும் நடக்க மாட்டேங்குது, நான் என்ன ஒன்று மாதிரி புலம்பிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த மாதிரி கேட்டுட்டு சாமி செயின் திரும்பிட்டு, என்ன பாரு இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு வாய் விட்டுட்டு, சரி நீ வா ரிங்குக்கு வா, நானும் நீயும் மேட்ச் ஆடலாம், மேட்ச் ஆடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மேட்சை வந்து கேட்குறாரு. அதுக்கு மேட் கார்டனா, சரி நீ அவன் ஜானி கர்கன் கூட பேசு, நான் வந்து நிக்கால்டிஸ்ட்டை பேசி நம்ம மேட்சை ரெடி பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. அது போனோடனே பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் என்ட்ராரு, அப்படியே நம்ம ராய்ஸ் கீஸ் என்ட்ராரு. ஸோ MFTs என்ட்ராறாங்க. ஸோ அந்த மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் வந்து எப்பவும் போல் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. நடுவில் MFTs வந்து சோலோ சிக்கோவா வந்து நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணுறாரு. இன்டர்ஃபியர் பண்ணும்போது R-Truth வெளியில் வராரு. ஸோ R-Truth வெளியில் வந்தோடனே அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகி ராய்ஸ் கீஸ் அந்த சைடு திரும்பி நிற்க நம்ம டாலட்டோங்கா வந்து அவரோட ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிடுறாரு. ஸோ டாமட்டோங்கா ஜெயிச்சிடுறாங்க அந்த மேட்ச்சு MFTs. ஸோ அந்த செக்மெண்ட் அப்படியே முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா சாமி செயின் என்ட்ராரு. அப்படியே கெத்தாக க்ரௌடெல்லாம் வைப் பண்ணுறாங்க அவர் என்ட்ரன்ஸ் மியூசிக்கு. ஸோ அவர் என்ட்ராரு, அப்படியே இப்போ மேட் கார்டோன் என்ட்ராரு. மேட்ச் நடக்குது. ஸோ பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. மேட்ச் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ சாமி செயின் வந்து எப்பவும் போல் அவரோட பேஸ்லேயே ஆடி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க மேட்ச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் மேட் கார்டோனை தோப்பார் இல்லையா, அதுதானே இங்கே நடக்கணும், அதுதான் நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த எக்ஸ்ப்ளோடர் சூப்ளெக்ஸை போட்டு ஹலுவா கிக்கை போட்டு க்ளீனாக ஜெயிச்சிடுறாரு சாமி செயின். ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் வோப் தட் ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி க்ரௌடு வைப் பண்ண அவர் என்ட்ராக. ஸோ என்ட்ராகிட்டு எப்பவும் போல் அந்த லில்லியாடியும் அவரும் சேர்ந்து வாய் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் ட்ரிக் வில்லியம்ஸ் தான் கெத்து அப்படி இப்படின்னு வாய் விட்டுட்டு இருந்தாங்க. நான் மிஸ்ஸை தோக்கடித்தேன், அவனை தோக்கடித்தேன், கார்மெலோ ஹைஸை தோக்கடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பார்த்தா கார்மெலோ ஹைஸ் மியூசிக் அடிக்குது. கார்மெலோ ஹைஸ் வராரு. கார்மெலோ ஹைஸ் வந்துட்டு சொல்கிறாரு, நீ ஜெயிச்சதுக்கான காரணம் ஒன்று லிட்லி அடி இல்லை, அதுக்கப்புறம் அந்த ரிக்கி சைன்ஸ் நடுவில் வந்தனால தான் என்னால் வந்து உன்னை தோக்கடிக்க முடியல, நான் இப்போ ரிக்கி சைன்ஸை தோக்கடிச்சிருவேன், இப்போ வர மேட்ச்சில் ரிக்கி சைன்ஸை தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு திருப்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்துட்டு, எப்போ பார்த்தாலும் எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருக்க, ஒன்று ட்ரிக் வில்லியம்ஸ் வராங்கிற, இல்லைன்னா இவன் லிட்லி ஆடி வராங்கிற, இல்லைன்னா இவன் ரிக்கி சைன்ஸ் வராங்கிற, மாறி மாறி ஏதாவது நான் மேட்சை ஜெயிச்சுட்டு அப்புறம் பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா ரிக்கி சைன்ஸ் மியூசிக் அடிக்குது. ரிக்கி சைன்ஸ் வராரு. ஸோ ரிக்கி சைன்ஸ் வந்துட்டு அவர் இதுக்கு வாய் விடுறாரு. நான் வந்து இப்போ
இது இங்கே வந்ததுக்கே காரணம் அந்த சாம்பியன்ஷிப் தான். அதனால நான் இந்த கார்மலோ வைஸை முதல்ல மொத்திட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு வரேன், இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ட்ரிக் வில்லியம்ஸ், நீ ஒரு மொக்கப்பைய, நீ சும்மா வெறும் என்ட்ரன்ஸ் மியூசிக் அதை வச்சுட்டு நீ வாய் விட்டுட்ருக்க, உங்ககிட்ட எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ரிக் வில்லியம்ஸ் கடுப்பாயிட்டு சாப்பிடு ஒரு அப்பா பீட்டு ரிக்கி சைன்ஸை அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரிக்கி சைன்ஸ் வர்சஸ் கார்மலோ வைஸ் மேட்ச் நடக்குது. ஸோ மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது, நல்லா ஹை ஃப்ளையிங்காக இருந்துச்சு மேட்ச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்மலோ வைஸ் அவரோட ஃபினிஷரை போட்டு அவர் பின் போட்டு ஜெயிச்சிடுறாரு. ஸோ கார்மலோ வைஸ் வின் ஆயிடுறாரு. அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் வராங்க. ஸோ செல்சி கிரீன் வர்சஸ் நயா ஜாக்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் ஜெயிக்கிற மாதிரி வந்துடுவாங்க. பார்த்தா டிஃபனி ஸ்டாட்டன் போன வாரம் செல்சி கிரீன் டிஃபனி ஸ்டாட்டன் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் அதுக்கு பதிலடியாக செல்சி கிரீனை ஹெல்ப் பண்ணி அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைட்டில் அடிச்சிடுறாங்க. பார்த்தா பின் போட்டு செல்சி கிரீன் ஜெயிச்சிடுறாங்க நயா ஜாக்ஸ் கூட. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாங்க. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் event. ஸோ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் என்டர் ஆகிறாரு. அப்படியே என்டர் ஆகிட்டு எப்பவும் போல் அவர் டைலாக் விடலான்ட்டு ஆரம்பிப்பார். மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா குந்தர் மியூசிக் அடிக்குது. குந்தர் வராரு. ஸோ குந்தர் மைக் எடுத்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கோடி ரோட்ஸ், நீ ஒரு நெப்போ பேபி, நீ இங்கே இது வரைக்கும் வந்ததுக்கெல்லாம் ஒன்றுமே நீ ஹார்ட் ஒர்க்கே பண்ணலை. நான்லாம் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நீ நினச்சா வருவேன், நினச்சா போவ. நீ WWE வரணுன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணி உள்ளே வந்துடுவேன். WWE விட்டு போவேன். திருப்பி வரணும்னு நினச்சேன்னா ஒரு ஃபோன் காலை போட்டு வந்துடுவேன். உனக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிது, எனக்கு அப்படி கிடையாது அப்படி மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு, அப்படியா சொல்கிற, நீ ஒரு லையர், நீ எப்போவுமே பொய் தான் சொல்லுவ. ஏன்னா இந்த WWE இருக்கிற கிக்கே வேற, இந்த க்ரௌடு அவன் நம்ம என்ட்ரன்ஸ் பாட்டை பாடி நம்மளை வரவேற்பது, அப்புறம் இந்த சாம்பியன்ஷிப் டைட்டிலு, இதுக்கெல்லாம் தான் நம்ம உயிரோடையே இருக்கோம். அதெல்லாம் நீ வேண்டான்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் நம்ம இங்கே இருந்திருக்க மாட்டோம். வெறும் ஒரு 10-15 பேருக்கு நடுவில் சும்மா ஒரு இண்டி ஷோவில் நம்ம 2 பேரும் இருந்திருப்போம். அதனால நீ சும்மா பொய் சொல்கிற, உனக்கு பிடிக்கலைன்னு. உனக்கு கண்டிப்பாக இது வேணும், அதனால தான் நீயும் சண்டை போட வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது குந்தர் மைக்கை வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் சத்தியம் பண்ணேன், கோல்ட்பர்கை தூங்க போட்டுருவேன், அதே மாதிரி தூங்க போட்டு ரிட்டையர் ஆக்கினேன். அதே மாதிரி சத்தியம் பண்ணேன், ஏஜே ஸ்டைல்ஸை தூங்க போட்டு அவரே ரிட்டையர் ஆக்குவேன்னு சத்தியம் பண்ணேன். அதே மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை டேப் அவுட் அடிக்க வைப்பேன்னு சத்தியம் பண்ணேன். அதே மாதிரி டேப் அவுட் அடிக்க வச்சு அவரையும் ரிட்டையர் பண்ணேன். இப்போ இன்னொரு சத்தியம் பண்ணுறேன், உன்னை தூங்க வச்சு அந்த டைட்டிலை நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஃபயரி ப்ரோமோ கட் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அப்படியே ஷோவும் முடியுது. ஸோ கிளாஷ் இன் இட்டலிக்கு கோ ஹோம் ஷோங்கிறனால இதுதான் அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா கிளாஷ் இன் இட்டலி. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க கைஸ். கிளாஷ் இன் இட்டலி ரிவ்யூ வரும் சேனலுக்கு. ஸோ சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலர் WWE அப்டேட்ஸுக்கு. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.